தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 66 சங்கீதம் 18வது வசனம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஜெபமே கேட்கப்படாதுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்கணும். ஏன் ஜெபம் கேட்கப்படல? உபவாச ஜெபம், அநேக ஆண்டுகள் ஜெபம் ஏன் கேட்கப்படல சகோதரனே சகோதரி என்னால் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் கர்த்தர் விண்ணப்பத்தை செவிக்கிறார். அக்கிரமம் பாவம் இருக்குமென்னா கர்த்தருக்கு நமக்கிடையே அது குறுக்கே நிற்கிறது. ஆக ஜெபம் தடைபடுகிறது. அவர் முகத்தை மறைக்கிறார். ஆகவே நமது ஓய்வினால், நமது மாத பிறப்பு, நம்முடைய காணிக்கைகள், பண்டிகை எல்லாத்தையும் வெறுக்கிறார், முகத்தையே திருப்புகிறார் என்றால் எத்தனை கொடூரம். ஆகவே தான் சொன்னேன், இத்தனை கொடூரமான இந்த பாவத்திலிருந்து நமக்கு மன்னிப்பு தேவை. பாவ மன்னிப்பு, forgiveness தேவை. அவதான் ஜெபம்னு சொல்றாரு, எங்களுக்கு மன்னியும், எங்களுக்கு மன்னியும். உறவை கெடுக்குதுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரோடு உறவு எப்படி இருக்கு நமக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு நம்ம உறவு சரி இருக்கா கேட்கிற அருமையான சகோதர சகோதரியே, ஆண்டவருக்கு நமக்கு உறவு எப்படி இருக்குங்க கவனிக்கணும். ஆண்டவரோடு உறவு சரியில்லைன்னா யாரோடு உறவு சரி இருக்காது. இது நீங்க மனசுல வைக்கணும். நீங்க தேவனோடு உறவு சரியில்லை என்றால் குடும்பத்தோடு சரி, நண்பர்களோடும் சரி, சபையோடும் சரி, யாரோடு உறவு சரி இருக்காது. தேவனோடு உறவு சரியா இருந்தா எல்லா உறவும் சரியா இருக்கும். ஆகவே சீக்கிரம் அதுதான், ஆண்டவரோடு உறவை சரி பண்ணுங்கள். ஆண்டவர் இயேசுவை பாருங்க, மத்திய 27:46 என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஏன் அப்படி பதறாருன்னா, பிதாவாகி தேவன் சிலுவையில் அவருக்கு இமைப்போதில் கைவிட வேண்டிய சூழ்நிலை. அப்பதான் உலகத்துக்கு ரட்சிப்பு வரும். அப்ப அந்த கொஞ்சம் இடைவேளை கூட அவரால் தாங்க முடியல. பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் என்று திரும்ப திரும்ப சொன்ன ஆண்டவருக்கு அந்த கொஞ்சம் பிரிவு தாங்க முடியல, கதறா இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஐக்கிய உறவு பிதாவுக்கு பேசும். அதுதான் உலகத்தில் அற்புதத்தை கொண்டு வந்தது, அதிசயத்தை கொண்டு வந்தது, எல்லாம் காரணம் அதுதான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றா, அந்த உறவை நீங்க சரி பண்ணுங்க, எல்லாம் சரியாயிடும். உங்கள் காரியங்கள் ஜெயமா இருக்கும். உங்கள் ஜெபம் கேட்கப்படும். நல்ல சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், மகிழ்ச்சி கொடுப்பார். பலவும் கொடுக்கிற மகிழ்ச்சி, நிச்சய மகிழ்ச்சி நான் நம்ம நிரப்புவார். ஒன்று நமக்கு குறைவா இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.